எனது அருமை நாடார் சமுதாய சொந்தங்களே, நாம யாரையெல்லாம் நாடார்களே இல்லாதவர்களையெல்லாம் வாழும் காமராஜரே, எங்களுடைய தமிழின் மொழியே, எங்களின் தமிழே, வாழும் வள்ளலே, எங்களின் காமராஜரே, இப்படிலாம் போய் அடுத்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கு பட்டம் சூட்டினார்கள் இந்த நாடார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த நாடார் சமுதாயத்தை பற்றி ஒரு செய்தியாளர் மிக மிக மோசமா பேசிக்கிட்டு இருக்கான். பெருந்தலைவர் காமராஜரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். ஆனால் அப்படி பேசுகின்ற வேளையில் நீங்க யாரெல்லாம் வாழும் காமராஜர்னு சொன்னீங்களோ, நீங்க யாரெல்லாம் எங்களுடைய தமிழின் மொழி என்று சொன்னீர்களோ, யாரையெல்லாம் நீங்கள் எங்கள் தமிழ் என்று சொன்னீர்களோ, யாரெல்லாம் இன்னைக்கு காமராஜராக இவரை பார்க்கிறோம் அப்படிலாம் பேசுனீங்களோ, அவரெல்லாம் இன்றைக்கு இந்த நாடார் சமுதாயத்தையும் பெருந்தலைவர் காமராஜரை பற்றி இன்னொருவன் இழிவாக பேசுவதையும் பார்த்து வேடிக்கை பார்த்து நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறார்கள். பெருந்தலைவர் காமராஜரையும் இந்த நாடார் சமுதாயத்தையும் ஒரு முட்டாள் பேசிவிட்டான் என்பதற்காக இன்னைக்கு இந்தியா முழுவதும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாடார்களும் நாடார் சங்கங்களும் போராடி கொண்டிருக்கிறது. காவல் நிலையத்திலே புகார் செய்து கொண்டிருக்கிறது. இப்படிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வேளையில் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருந்து கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழக அரசு. அதைவிட கொடுமை என்ன அப்படின்னா, இன்றைக்கு கூட அந்த முத்தார் என்பவன் மீண்டும் ஒரு பதிவு செய்திருக்கிறான். அப்படியே தட்டி தட்டி பேசுறான். என்ன பேசுறான் தெரியுமா? எங்களை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, எங்களை யாரும் ஒண்ணும் செய்ய முடியாது, எங்களை யாரும் எதுவும் செய்ய முடியாது, என்னை யாரும் ஒண்ணும் பண்ண முடியாது, நானும் சொல்லுகிறேன் உன்னை யாரும் இப்போ ஒன்னும் செய்ய முடியாது. என்ன காரணம் என்றால், நீ இந்த தமிழக அரசினுடைய பாதுகாப்பு வளையத்துக்குள்ள இருக்க. உன்னை சுற்றி இந்த அரசு பல நபர்களை உனக்கு பின்னால் நிறுத்தி உன்னை பேச வச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை இந்த சமுதாயத்தை பற்றியும் பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை பற்றியும் பேச வச்சு இந்த அரசு பின்னால் இருந்து எங்கள் நாடார் சமுதாயத்தையும் காமராஜரை பற்றி நீ இழிவாதைய பேசுவதையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனால் இந்த நேரத்தில் என்னுடைய நாடார் சமுதாய மக்களை நீங்கள் விழிப்பாக இருக்க வேண்டும். நம்மளை பத்தி நம்ம யாருக்கெல்லாம் நீங்க அடமொழி கொடுத்துருப்பீங்க, வாழும் காமராஜரே, எங்களின் மொழியே, எங்களின் தமிழேன்னு. யாராவது இன்னைக்கு உங்களுக்காக இன்னைக்கு பரிந்து பேசுவதற்கு ஒரு ஆள் உண்டா? இன்னைக்கு வரலாற்றை அழித்த மிகப்பெரிய திருடர்கள் இவர்கள் தான், வேற யாருமே கிடையாது. இன்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து மொழிவாரி மாநிலங்கள் பிரிக்கப்பட வேண்டும் என்று என்ற கோரிக்கையை சுதந்திர போராட்டத்தில் முடிஞ்சு நாடு விடுதலை பெற்ற பிறகு என்றைக்கு இந்த கோரிக்கையை முன்வைத்தார்களோ அன்னைக்கே நாடார்களுடைய வரலாறுகளை எல்லாம் அழிப்பதற்கு ஒரு கூட்டம், ஒரு தெலுங்கர் கூட்டம் திட்டமிட்டது. என்றைக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்து ஆங்கிலேயர்கள் இந்த நாட்டை விட்டு வெளியேறின உடனே அன்னைக்கே தொடங்கியாச்சு மொழிவாரி பிரச்சனை. என்றைக்கு மொழிவாரி மாநிலங்கள் பிரச்சனை, மாகாணங்களை என்றைக்கு தமிழ்நாடு என்று எங்களுக்கு பிரித்து தர வேண்டும் என்று என்றைக்கு நாம கேட்க ஆரம்பிச்சோமோ அன்னைக்கே நம்ம நாடார்களுடைய வரலாறுகள் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்து கொண்டுதான் இருந்தார்கள். நம்ம யாரும் அதை கண்டுகிடல, அவ்வளவுதான். நாடார்களில் மிகப்பெரிய அறிஞர்கள், தமிழ் அறிஞர்கள் எல்லாம் இந்த நாடார் சமுதாயத்திலே வாழ்ந்திருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் பிறப்பதற்கு முன்பே, பெருந்தலைவர் காமராஜர் பிறப்பதற்கு முன்பே, டாக்டர் கலைஞர் பிறப்பதற்கு முன்பே இந்த நாடார் சமுதாயத்தில் மிகப்பெரிய தமிழ் அறிஞர்கள் பிறந்திருக்காங்க. பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர்களாக, மாவேந்தர்களாக, துணைவேந்தர்களாக, மாபெரும் மனிதர்களாக அன்னைக்கு வாழ்ந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இன்னைக்கு யாராவது இன்னைக்கு தமிழ் அறிஞர் உங்களுக்கு யாராவது சொல்லி கொடுத்தானா? இல்ல. என்ன காரணம்? இவங்களெல்லாம் பாவலரு, புரவலரு, எழுத்தாளரு, கட்டுரையாளரு, கவிதையாளரு, இப்படியே இவனை சொல்லி 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 இவன் தமிழ் அறிஞர் என்பதையே அவனை சொல்ல விடாத அளவிற்கு அவன் அப்படியே மட்டம் தட்டி அப்படியே அவனுடைய பெயரே வெளியே தெரியாத அளவுக்கு, யாரும் சொல்லாத அளவிற்கு இன்றைக்கு அழிக்கப்பட்டிருந்தாங்க. 1890 ஆண்டு செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி பொன்னிச்சாமி நாடார் என்ற ஒரு மாபெரும் கவிஞனுக்கு சென்னை சிந்தாதிரி பேட்டையில மகனாக பிறந்தவர் தான் தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்கள். அந்த காலத்தில் நாடக உலகை மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைய செய்தவர் அவர்தான். 1917 ஆண்டு அன்னி பெசன்ட் அம்மையாரை கைது செய்கின்ற போது
அன்னி பெசன்ட் அம்மையாருடைய கொள்கையில் ஈர்க்கப்பட்டு அவர் கைது செய்கின்ற அந்த காலகட்டத்தில் எனக்கு ஆசிரியர் பணியே வேண்டான்னு சொல்லி நாட்டு பணிக்காக, நாட்டினுடைய விடுதலைக்காக, நாட்டினுடைய விடுதலை போராட்டத்தில் பங்கெடுக்க வேண்டும் என்ற ஆர்வத்தினால் தன்னுடைய ஆசிரியர் பணியவே வேண்டான்னு சொல்லிவிட்டு நாட்டு பணிக்காக, விடுதலைக்காக போரிட வந்தவர் தான் அந்த தபோ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்கள். அவர்கள் நாட்டுப்பற்றை பற்றி எத்தனையோ பாடல்கள் எழுதியிருக்கிறார்கள், எத்தனையோ புராண கதைகளை எழுதி அந்த புராண கதைகளை எல்லாம் அன்றைக்கு நாடகங்களாக்கி நாட்டினுடைய விடுதலை பற்றி கிராமங்களில் இருக்கிற மக்களும் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக, கிராமங்களில் இருக்கின்ற பாமர மக்களுக்கும் நாட்டுப்பற்று தெரியணுங்கிறதுக்காக அவர்களுக்கு ஏற்றாற் போல அவர்கள் பேசுகின்ற தன்மைக்கு ஏற்றாற் போல நாடகங்களை, புராணங்கள் நாடகங்களை எழுதி தெரு தெருவா நாடகங்களை போட்டவர் தான் அந்த தேப்போ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்கள். அவர் இங்க மட்டுமா நாடகம் போடல, அவர் இயற்றிய நாடகங்கள் அங்க இங்க மட்டும் இல்ல, இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா, பர்மா, லண்டன் சொல்லி பல நாடுகளிலும் சென்று அங்கேயும் இந்த தமிழ் நாடகங்களை நடத்தி அங்கேயும் தமிழ் வளர்த்த அறிஞர் பெருமக்கள் தான் இந்த தபோ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்கள். அவர்கள் எழுதிய புத்தகங்கள் இன்னைக்கு எத்தனையோ இருக்கு. அவங்கெல்லாம் என்னைக்காவது எவனாவது தமிழ் அறிஞர்னு சொல்ல மாட்டேன் சொல்லி கொடுத்துருக்கானா? அந்த தமிழ் அறிஞர்களை பற்றி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? எதுவுமே கிடையாது. நாடார் சமுதாயத்தில் மிகப்பெரிய எழுத்தாளர்கள், அறிஞர்கள், பத்திரிகையாளர்கள் மிகப்பெரிய அளவில் இருந்திருக்காங்க. எத்தனையோ பத்திரிகைகள் நடத்தியிருக்காங்க, எத்தனையோ புத்தகங்கள் எழுதியிருக்காங்க, தமிழை ஆய்வு செய்திருக்கின்றார்கள். தமிழை ஆய்வு செய்து தமிழக மக்களிடத்திலே, தமிழ் மக்களிடத்திலே தமிழை பற்றி மிகவும் எடுத்துரைச்சிருக்காங்க. இப்பெல்லாம் தமிழ் இருக்கு, தமிழ் மொழி படி, தமிழ் படி, தமிழ் படின்னு சொல்லி. அன்னைக்கு அவங்கெல்லாம் யாராவது தமிழ் அறிஞர் அப்படின்னு யாராவது சொல்லுதாங்களா? இல்ல. நாடார்களுடைய வரலாறுகள் மிக மிக அழிக்கப்பட்டிருக்கு. எந்த பல்கலைக்கழகத்திலும் படிக்கல, எந்த பட்டமும் பெறல. 10 புத்தகம் எழுதி 10 புத்தகத்தை வச்சு இன்னைக்கு நமக்கு எல்லா திறமையும் பணமும் வந்தவொடனே அவர் தான் அங்க தமிழ் அறிஞராக போற்றி புகழப்பட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாடார்களுடைய வரலாறுகளாம் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் நாடார் சமுதாயத்தை சேர்ந்த நீங்கள்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதாவது முத்தார் சொல்றான், இனி ஒன்றும் பண்ண முடியாது. உண்மையிலே சொல்லிதான் அவனை ஒன்றும் பண்ண முடியாது. காரணம் என்னன்னா, அவனுக்கு தமிழக அரசு மிகப்பெரிய சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு அவனுக்கு. இந்த தபோ கிருஷ்ணசாமி பாவலர் அவர்கள் 5ஆம் ஜார்ஜ் மன்னருடைய காலத்துல 5ஆம் ஜார்ஜ் மன்னர் அவருடைய வெள்ளி விழாவை லண்டன்ல கொண்டாடும் போது அங்க கூட போய் நம்முடைய சுதந்திரத்திற்காக, நம்முடைய நாட்டை பற்றி, தமிழை பற்றி நாடகம் நடத்திட்டு வந்த மிகப்பெரிய மனிதர் அவர். லண்டன்ல நடைபெற்ற விம்பிள்டன் கண்காட்சியில போய் சுதந்திரத்திற்கான சுதந்திர பாடல்கள் எல்லாம் பாடி, கவிதை பாடி அங்கேயும் நாடகம் நடத்தி பெருமை சேர்த்தவர், தமிழுக்கு பெருமை சேர்த்தவர். இவருடைய குடும்பமே தமிழ் அறிஞருடைய குடும்பம். நம்முடைய நாடார் சமுதாயத்துக்கு மிகப்பெரிய பெயரையும் புகழும் இன்னைக்கு அவருடைய காலங்களில் அவர் செயற்படுத்தி விட்டு சென்ற அந்த தமிழ் நம்மையும் இன்னைக்கு பெருமைப்படுத்திக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அவர் எழுதிய எத்தனையோ புத்தகங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டிருக்கு. இப்படியெல்லாம் நாடார்களுடைய வரலாறுகளை அழித்துதான் இன்னைக்கு நம்மளை பத்தி ஒருத்தன் கேவலமா பேசிக்கிட்டு இருக்கான். இன்னைக்கு வரக்கூடிய தலைமுறைகள் நம்முடைய சமுதாயத்தை பற்றி நீங்க தெரிஞ்சுக்கிடணும். நம்முடைய சமுதாயத்தை பற்றி இன்னும் நீங்கள் ஆய்வு செய்ய வேண்டும். நம்முடைய சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம், நம்முடைய சமுதாய மக்கள் முன்னோர்கள் நமக்காக எப்படி கட்டி காத்து ஒவ்வொரு விஷயமும் செஞ்சு வச்சிருக்காங்க, நம்முடைய சமுதாயத்தில் எப்படிப்பட்ட அறிஞர் பெருமக்கள்லாம் இன்னைக்கு பிறந்திருக்காங்க, இதையெல்லாம் இன்றைக்கு இருக்கின்ற தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுக்கணும். இந்த பணிகளை இன்றைக்கு இருக்கிற நாடார் சங்கங்கள்லாம் செய்யணும். இன்னைக்கு நாடார் சங்கங்கள்லாம் நாடாரை பத்தி பேசுறோம்னா, காமராஜரை பத்தி பேசுறோம்னா இன்னைக்கு இன்னும் பல சங்கங்கள் வாய்ப்பத்திக்கிட்டு தான் இருக்கியே. நாடார் சங்கங்கள்லாம் எதுக்கு இருக்கிய? நீங்க எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. சங்க கூட்டணிக்கு பிரியாணி சாப்பிடணும், அந்த அன்னைக்கு வீட்டுக்கு வந்துடணும், மீண்டும் சங்க கூட்டணிக்கு பிரியாணி போடுவாங்க, சாப்பிட போகணும். அங்க என்ன நடந்ததுன்னு கேட்கக்கூடாது, எதுக்குன்னு கேட்கக்கூடாது. நாடாரை எவன் பேசுறதுனாலும் எவனும் கேட்கக்கூடாது. நாடாரை பத்தி, காமராஜரை பத்தி எவன் என்ன சொன்னாலும் அவனை கண்டுக்க கூடாது. இப்படிப்பட்ட நாடார் சங்கங்களும் இருக்கு இன்னைக்கு. ஆனால் வரும் காலங்கள் உங்களுக்கு பதில் சொல்லும். அதனால என் அருமை நாடார் சமுதாய சொந்தங்களே, இந்த முத்தாரை ஒருபோதும் தமிழக அரசு கைது செய்யாது. நாடார்களாகிய நீங்கள் தான் இன்னைக்கு ஒன்னாக கூடி வரக்கூடிய காலகட்டங்களில் இந்த நாடார் சமுதாய மக்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும். நீங்கள் தான் வரக்கூடிய காலகட்டங்களில் நம்மளை பற்றி பேசியவனுக்கு எப்படிப்பட்ட பாடம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதையும்
நீங்கள் தான் சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். நாடார் சமுதாயத்தில் பிறந்த எத்தனையோ அறிஞர்கள், எத்தனையோ அறிவாளிகள், எத்தனையோ படித்தவர்கள், பண்பாளர்கள், நாட்டின் விடுதலைக்காக போராடிய போராளிகள், இன்னும் எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்க. அவர்களை எல்லாம், அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எல்லாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சமுதாயத்தில் உள்ள முன்னோர்கள் இப்படிலாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கெல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு முன்வர வேண்டும். நன்றி, வணக்கம்.